ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 7. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஷவர்மா ஹவுஸில். இன்னும் ஆர்டர் வரல. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா இன்னும் ஆர்டர் வரலைங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதை ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் மாதிரி போட்டு ஒரு இது மாதிரி சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை கெஸ் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ சம்பளம் வரும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி நீங்கள் சவுதி அரேபியாவில் ஒரு ஐஃபோனோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கம்மியான பட்ஜெட்டில் என்ன ஃபோன் வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம், நான் நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ நீங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க இல்லை இந்த வீடியோ பார்த்து தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்குள்ளே வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான ஆள்னு போட்டு விட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. ஸோ நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும், பழைய வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துருங்க. ஸோ நம்ம இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணி, ஸோ இந்த ஃபுட் டெலிவரி ஃபுல்லாக இந்த மாதம் ஃபுல்லாக ஃபுட் டெலிவரி ஹார்டாக பண்ணி அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் வாங்க போகிறோன்னு சொல்லி நம்ம ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 7ங்க. ஸோ டே 6 வரைக்கும் பார்த்திங்கன்னா அருமையாக போச்சு, அருமையான சப்போர்ட்டு. ஸோ நான் எதிரே பார்க்கல, இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ பேர் பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணுவாங்க, பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கல. பட் அவ்வளோ பேர் பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஃபுட் டெலிவரி பண்ணி நம்மளால் ஐஃபோன் வாங்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. நெகட்டிவ்னா கூட நான் அது வந்து ஓகே இப்படி ஒரு சம்பவம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அதை வச்சு நான் ஒரு மோட்டிவ் ஆவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகே மக்களே. ஸோ இன்றைக்கி டைம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுதுங்க. நம்ம ரூம்லேருந்து கரெக்டாக 1:30க்கு வெளியே வந்திருக்கோம். நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 ஆர்டருங்க. அதில் ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல். அந்த ஃபுட் நம்ம எடுத்துக்கிட்டோம், சாப்பிட்டோம், அதுக்கு ஃபைன் எதுவும் கிடையாது. 19 ஆர்டர் நம்ம கணக்குப்படி, சரிங்களா நேற்று. ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுக்க போகிறோன்னு தெரியல. ஸோ வாங்க போகலாம். என்னோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க ஷவர்மா ஹவுஸ்லேருந்து. எடுத்துகிட்டேன், நான் கொஞ்ச நேரம் அந்த ஷவர்மா ஹவுஸில் உட்காந்தேன். போய் உட்காந்த உடனே ஆர்டர் அடிச்சிட்டான். அப்போ அது ஒரு 15 நிமிஷம் வெயிட்டிங் அந்த ஆர்டர் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ 15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போயிட்டுருக்கேன். பட் தூரங்க, எனக்கு தூரம் அடிச்சுட்டு என் பக்கத்தில் இருந்தவனுக்கு ஷார்ட் ஆர்டர் அடிச்சிட்டான். நான் ஒரு நிமிஷம் கழித்து வந்து உட்காந்துருந்தா மேபி எனக்கு ஷார்ட் ஆர்டர் வந்திருக்கும். பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு வேளை தூரமாக அனுப்புறது, ஒரு வேளை அங்கே வேறு ஏதாவது பெஸ்ட்டான ஒரு லொக்கேஷனாக இருக்கலாம், பெஸ்ட்டாக ஆர்டர் வர லொக்கேஷனாக இருக்கும். கடவுள் இந்த வழியாக தான் நீ போன்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம அந்த பாதை வழியாக தான் போனோம். ஸோ 9.3 கிலோமீட்டருங்க. ஸோ அதிகபட்சம் அப்படியே 11 கிலோமீட்டர் வந்துடும். ஏன்னா நம்ம இதில் வந்து டேர்ன் பண்ண முடியாது, ரொம்ப தூரம் போய் அங்கே போய் தான் யூட்டன் போட்டு வரணும். எப்படி பார்த்தாலும் ஒரு 11 கிலோமீட்டர் வந்துடும். ஆர்டரை கொடுக்க வாரேன் இந்த ஹைவேல வந்துக்கிட்டே இருந்த மாதிரி ரொம்ப நேரம் ஃபீல் ஆகுதுங்க. வந்துக்கிட்டே தான் இருக்கேன், போயிட்டே இருக்கேன், போயிட்டு மட்டும்தான் இருக்கேன். இன்னும் முடிஞ்ச மாதிரி இல்லை, தூக்கமே வந்துருச்சு. அந்த ஹைவேல அப்படி வரும்போது அப்படியே உடம்பு நம்ம ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனாக இருந்த ஒரு மாதிரி ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துருச்சு. நல்ல வேலை இப்போ தான் ஒரு எக்ஸிட் வருது. ஏன்னா இந்த ரோடு போயிட்டே இருக்கும், சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 கிலோமீட்டருக்கு ஒரே லைன் தான். அப்படி விட்டா அப்படி போயிட்டே இருந்திருப்பேன். நல்லா அந்த எக்ஸிட்டை பார்த்துட்டேன். இப்போ எக்ஸிட்டாக இதில் கட் ஆக வேண்டியிருக்கு. இல்லைன்னா ரொம்ப தூரம் போய் கட் பண்ணி திருப்பி அங்கேருந்து ஒரு யூட்டன் போட்டு வர மாதிரி ஆயிரும். சரி, ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நமக்கு அப்கமிங் ஆர்டர் வந்துருச்சுங்க. கஸ்டமர் லொக்கேஷன்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு அப்கமிங் ஆர்டர் வந்துருச்சு. அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். கொடுக்க வேண்டிய இடமும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏதாவது கடையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லைன் ஃபுல்லாக கடை மட்டும் தான் உண்டு. லைனில் மேபி கடையாக இருக்கலாம், இல்லை கடைக்கு வந்தவங்களாக இருக்கலாம், பர்ச்சேசிங் வந்தவங்க வயிறு பஸ்ஸில் ஆர்டர் போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கேன்சல் ஆர்டர் ஃபுட்டு எல்லாமே இந்த பர்ச்சேசிங் வந்துட்டு போகிறவங்களால தான் ஃபுட்டே எங்களுக்கு கேன்சல் ஆகும். ஏன்னா இது ஒன்று, அதேமாதிரி நைட் ஆர்டரில் மோஸ்ட்லி கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடுவாங்க. இப்போ ரெஸ்டாரண்ட் இந்த கடைக்கு பர்ச்சேஸ் வந்திருக்காங்கன்னு வைங்களேன், ட்ரெஸ்ஸுக்கோ எதுக்கோ வந்திருக்காங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆர்டர் போட்டுருவாங்க வயிறு பஸ்ஸில். நம்ம வரதுனோட்டி அவங்க கிளம்பி போயிடுவாங்க வீட்டுக்கு. அப்போ நம்மளால் லொக்கேஷன் மாற்ற முடியாதா, அப்புறமா சொன்னால் ஓகே அப்போ கேன்சல் பண்ணிடுற அப்படிம்பாங்க. நம்ம கேன்சல் பண்ணி அந்த சாப்பாடு நமக்கு நைட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு நம்ம கால் பண்ணால் சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, வெளியே போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு இந்த பார்ட்டி பண்ணுறதுக்கு அதுக்கு வெளியே போயிடுவாங்க. அப்போ கேன்சல் பண்ணுவாங்க. அந்த கஸ்டமரில் ரொம்ப நல்ல கஸ்டமராக இருப்பாங்க.
ஏன்னா அவங்க ஆர்டர் கன்ஃபார்ம் ட்ராப் பண்ணிட்டு எடுத்து கொண்டுருவாங்க அவங்க, ஏன்னா அது அவங்க பண்ண தப்புனால. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நேற்று ஒரே ஒரு ஆர்டர் கேன்சல், இந்த மாதத்துலேயே மொதல் ஆர்டர் கேன்சல்னா நேற்று தான் அது நம்மளுக்கு. அதாங்க ஏதாச்சும் நினச்ச மாதிரி இது ஒரு ஏதோ கடைக்குள்ளே தான் ஆர்டர், கடைக்குள்ளே கொண்டு போய் கொடு. வேலை பார்க்குறாரா கடை வச்சிருக்காரான்னு தெரியல. பொருளை கொடுத்து உள்ளே கூப்பிட்டு போய் சென்ட் அடிச்சு விட்றாரு. சரியான வாசமாக இருக்குங்க. ஓ மை காட், எங்க மாலை தூக்குதுங்க வாசம். ஓ நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் திகட்டுது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அரபி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அரபி நம்மளுக்கு செட் அடிச்சு விட்ருக்காரு. ஆனால் அவர் ஃபேஸ் நம்ம போடக்கூடாது, ஃபேஸ் நம்ம பிளர் பண்ணிடுறோம். ஓகே, நல்ல வாசமாக இருக்குங்க. எடுத்துட்டு இப்போ தான் கிளம்புறேங்க. என்னன்னா இவ்வளோ நேரம் பின்னால் இருந்தேன், இந்த பில்டிங் பின்னால் உட்காந்துருந்தேன். ஏன்னா அங்கே தான் எப்பவும் கொடுப்பாங்க சரிங்களா, ரைடர்ஸ்க்கு அங்கே தான் அவங்க பின்னால் தான் கொடுப்பாங்க. டக்குன்னு அவனே இப்போ நான் பின்னால் உட்காந்துருந்தேன், நான் போய் கேட்டேன் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படின்னு. இன்னொன்று முன்னாடி வந்தேன். வெல்கம் ட்ரிங்க் ஜூஸ் ஒன்று உண்டு, சில ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருப்பாங்க, அது நம்மளுக்கு தந்தான் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சின்ன கப்பில். ஏன்னா இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஆளே இல்லை, ஏன்னா பீக் ஹவர்ஸு கூட்டமாக இருந்ததுன்னா நம்ம பின்னால் விட்டுருவான்லி. ஆளுங்க உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா குளிர் வேறு அதிகமாக இருக்கா, உள்ளே வர கழிச்சு ஜூஸ் கொடுத்தான்லி, ஃப்ரெஷ் ஜூஸ். அது குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்துருந்தேன். அப்புறம் ரெடி பண்ணி தந்தான் கபாப், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் பார்த்தீங்களா, அதை கல்லில் போட்டு திருப்பி சுட்டு எடுத்து தர்றது கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2.4 கிலோமீட்டர் தான். என்ன அதில் ஒரு யூட்டன் போட்டு நான் இதில் வந்து கொடுத்துட வேண்டியதான். அடுத்த ஆர்டர் அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த ஆர்டர் அடிக்கலாம் வேணும், அப்கமிங் ஆர்டர் இன்னும் வரல. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2:53 ஆகுதுங்க. 2:10க்கு நம்ம மொதல் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாமே ரோட்டுக்கு அந்த பக்கம் அடித்து இந்த பக்கம் கொடுக்குறான். என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியலங்க. எப்படி பார்த்தாலும் 9 கிலோமீட்டர் வந்துடுது, இங்கே பார்த்தாலும் 9 கிலோமீட்டர் வந்துடுது, அங்கே பார்த்தாலும் 9 கிலோமீட்டர் வந்துடுது. ஸோ இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிடலான்னு பார்க்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு சம்பவம் ஒரு நண்பர் சொன்னார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்ருக்க நண்பர். அவர் வந்து என்னோடய டேஷ்போர்ட்லாம் கேட்டார், நான் அவருக்கு சென்ட் பண்ணேன். ப்ரோ என்ன ப்ரோ டேஷ்போர்டில் இவ்வளோ வியூஸ் வச்சுருக்கீங்க, அப்புறம் எதுக்கு ப்ரோ நீங்கள் என்ன அப்ளை பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் ப்ரோ எனக்கு அதுதான் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாது, அதை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார் இப்படி தான் ப்ரோ அப்ளை பண்ணோம், இன்ஸ்டாகிராம் போங்க, பிராண்டில் போயிட்டு எலிஜிபிளாக இருக்கான்னு பாருங்கன்னாரு. அவனா ஓகே நான் செக் பண்ணி பார்த்தேன், எலிஜிபிளில் தான் நம்ம இருந்தோம். ஸோ அப்போ டேஷ்போர்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு 1 மில்லியன் மேலே வியூஸ் காமிச்சிச்சு சரிங்களா, 2.3 மில்லியன் வியூஸ் காமிச்சிருந்து. அப்போ வியூஸும் நல்லா தான் ப்ரோ இருக்குது, நீங்கள் பிராண்ட் அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு அதை எப்படி பண்ணோன்னு தெரிலண்ணே. 1 ஹவர் நீங்கள் இருக்கிறதுல உங்களுக்கு தமிழை வச்சு ஏதாவது ஒரு பிராண்ட் இருக்குமான்னு கேட்டால், அப்போ நான் சொன்னேன் இங்கே கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்டு மால் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அப்போ என்னென்ன அப்போ நான் சொன்னேன் இப்படி லூலு இருக்குது, நெக்ஸ்ட்டோ இருக்குது, அப்புறம் இந்த ஹோட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் அதில் சர்ச் பண்ணுங்கள், வந்துச்சுன்னா அதில் அப்ரூவல் கொடுங்க, ரிக்வஸ்ட் கொடுங்க, மேபி அக்செப்ட் பண்ணாங்கன்னா உங்களை இது கூடுவாங்க, வீடியோஸ் கூடுவாங்க பிராண்ட் கண்டென்ட் போடுறதுக்கு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் ப்ரோ நமக்கு அதில் பழக்கம் கிடையாது அப்படின்னு. இல்லை ப்ரோ சும்மா அப்ளை பண்ணி பாருங்கள், கூட்டா போங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல, சும்மா எதுக்கு அதை விட்டு வைக்கணும் அப்படின்னாரு. அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு லூலுக்கு நெக்ஸ்ட்டோக்கெலாம் ரிக்வஸ்ட் கொடுத்து வச்சுருந்தேன். அப்போ சொன்னார் இருக்கட்டும் ப்ரோ, நான் கொடுத்துட்டு எடுத்து விட்ருவேன்னு. அவரோட இல்லை ப்ரோ இருக்கட்டும், ஒரு 1 வீக் பாருங்கள், ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் எடுத்து விட்ருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நார்மலாக இருங்க, அக்செப்ட் பண்ணால் மேபி உங்களுக்கு லாபம் தானே அப்படின்னாரு. அப்போ ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ எங்கே போகிறேன்னா அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கொடுக்குறது நான் இதில் தான் கொடுக்கணும், ஆனால் எடுக்கிறது நான் அங்கே போய் எடுக்கணும். இங்கே வருங்க எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். எடுத்தாச்சு சமர்கந்தி, டெய்லி ஒரு சமர்கந்தி ஆர்டர் வந்துடுதுங்க. மொதல் 6 நாளில் 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டெய்லி இந்த சமர்கந்தி வந்துருச்சு. ஸோ இன்றைக்குமே இந்த சமர்கந்தி ஆர்டர் வந்துருச்சுங்க. சரியான ஒரு லஞ்சுங்க இந்த சாப்பாடு சமர்கந்தி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷவாய் ஹலீஷ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது. எல்லாமே இந்த லஞ்ச் டைம்னா அந்த ஃபுட்டு அடிச்சிக்க முடியாது, அவங்க இந்த கடையில் உள்ள ஃபுட்டுலாம் குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாம் அருமையாக இருக்கும், காசும் அதுக்கேற்றால இருக்கும். ஓகே போகலாமா? இந்த மாதம் ஃபுல்லாக வேலை பார்க்குறோம், ஐஃபோன் வாங்குகிறோம் அப்படிங்கிற நம்மளோட முடிவை
யாராலையும் தடுக்க முடியாது மக்களே, யாராலையும். 6:35 ஆகுதுங்க. எவ்வளோ ஆர்டர் நம்ம எடுத்துருக்கோம்னா 7 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பிரேக்கு. ஸோ டீ குடிக்கிறது, பிஸ்கெட் சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள் போயிடுச்சு. நானும் நிக்கிலும் போயிட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மாதம் 800 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு 2 பேருக்குமே. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் எப்படின்னு. அங்கே கொஞ்சம் நேரம் ஆனாலும் ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இல்லைனா 6 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு ஆர்டர் இருந்துச்சு, அதையும் கொடுத்துட்டு இப்போ அடுத்த ஆர்டர் இருந்தாச்சு. 8வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுக்க போயிட்டுருக்கோங்க. ஸோ மாமனூரா ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகலை. மாமனூரால் வந்து ஆர்டர் ரெடி ஆனால் தான் தருவான். ஸோ என்ன ரெடி ஆகலை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. இப்போ ஸோ டிப்பு தரலாங்க. போன ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 3.50 ஹலாலா டிப் கொடுத்துருந்தாங்க. 3 பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சுங்க. ரொம்ப மோசம் இன்னைக்கு, என்னன்னு தெரில. ஒருவேளை வெனஸ்டே இப்படி தான் இருக்குமானும் தெரில. ரொம்ப மோசம், அவ்வளோ ஒரு மோசங்க. ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. கம்மிங் ஆர்டர் வர மாட்டேங்குது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. நம்ம வந்து இப்போ எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா 11 ஆர்டர் தாங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளாம் 8 மணிக்கெலாம் 12 ஆர்டர்லாம் தாண்டி போயிடுவோம் எப்போவுமே, சரிங்களா. இன்றைக்கி 11 ஆர்டர் தான் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 12வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா எடுக்க போய்ட்டுருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஆர்டரும் வரல. இந்த ஆர்டர் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு இந்த ஆர்டர் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்னன்னு தெரில, எனக்கு மட்டும் அப்படி தானா இல்லை எல்லாருக்குமே இன்றைக்கி அப்படி தானான்னு தெரில. பட் நம்ம இன்றைக்கி ரிஜெக்ட் பண்ணல. ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் ஆட்டோமேட்டிக் இக்னோர் ஆயிடுச்சு. வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு முடியாது போயிடுச்சு. ஓகே, அது ஒன்று தான். ஏன்னா 2 ரிஜெக்ட் பண்ணலாம் கம்பெனி கணக்கு படி. நம்ம ஒன்று தான் இன்றைக்கி ரிஜெக்ட் ஆகிருக்கு, வேறு நம்ம ரிஜெக்டே பண்ணல. ஆனால் ஆர்டரே வரலைங்க. நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், ஆனால் ஆர்டர் வரல அப்படிங்கும்போது வெறுப்பாகுது மக்களே, வெறுப்பு. பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுதுங்க, 10:06 ஆகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா 13வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் அப்படி. ஏன்னா அங்கே இங்கேன்னு வச்சு செய்கிறான், அப்படி செய்யன்னு செஞ்சுட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்த மாதிரி இருந்து. பட் மணி 10 மணி ஆகிட்டு. நம்ம ஏனி போய் அதிகபட்சம் எத்தனை ஆர்டர் எடுக்க முடியும்னா இதில் ஒரு 2, அதில் ஒரு 2, 4 ஆர்டர் எடுக்கலாம், அவ்வளோதாங்க. என்ன பண்ணன்னு தெரில, டைமிங் மாற்றணும்னு நினைக்கேன். ஓகே, இது சென்சார் லாக்குங்க. அங்கே கை வைக்கணும், அப்படின்னா தான் ஓப்பன் ஆகும். $3 டிப் கொடுத்துருக்காங்க இந்த கஸ்டமர். ஓகே, அடுத்த ஆர்டர் இங்கே எடுத்துக்கோ. ரோட்டுக்கு இந்த பக்கம் கொடுக்கணுமா? சூப்பருங்க, சூப்பர். இப்படியே அடிக்காங்க இன்றைக்கி. ரோட்டுக்கு அந்த பக்கம், ரோட்டுக்கு இந்த பக்கம், ரோட்டுக்கு அந்த பக்கம், ரோட்டுக்கு இந்த பக்கம்னு. ஸோ 13 ஆர்டர் முடிஞ்சு இப்போ 14வது ஆர்டர் எடுக்க போகிறோம். நம்ம 15 பண்ணிடலாம், ஆனால் நம்மளுக்கு 15 பத்தாதுல அவங்க 20 பண்ணணும். நம்ம 20க்கு மேலே பண்ணணும்னு வச்சுருந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பிளான் போட்டிருக்கேன்னா 12 மணிக்கு பிறகு ஒரு 2 மணி வரைக்கும் வேலை பார்க்கலான்னு வச்சுருக்கேங்க. ஒரு 2 மணி வரைக்கும் வேலை பார்த்தா ஒரு 3 ஆர்டர் கிடச்சாலும் போதும். நாளைக்கு வந்துட்டு ஒரு 20 பண்ணாலும் 23 ஆர்டர் ஆயிரும். ஸோ அதுதான் பிளான் வச்சுருக்கேன், பார்ப்போம். ஏன்னா குளிரும் பயங்கரமாக இருக்குது. நம்ம வேலை பார்ப்போம்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் குளிரில் ரொம்ப நேரம் இது பண்ணி காய்ச்சல் வந்துட்டுன்னு வைங்களேன், பார்த்துக்கு ஆள் கிடையாதுங்க. அதான், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நான் இங்கே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நான் போனதே கிடையாது. ஏன்னா நமக்கு ஆக்சிடென்ட் ஆன டைமில் கூட நம்ம ஹாஸ்பிட்டல் போகல. அது அப்படி தான். காய்ச்சல் வந்துதான் ரூம்லேயே இருப்போம். ஆஸ்பத்திரிக்கு ஒரு நாள் போய் எனக்கு லாஸ்ட் டைம் வந்து காய்ச்சல் வந்துருந்து இந்த போன மாதத்து டிசம்பரில் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டேன். அவன் இன்ஜெக்ஷனு அது இதுன்னா ட்ரிப்ஸுன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு இதை வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தான். அப்படியே ஓடி வந்துட்டேங்க. ஏன்னா அது நம்மளுக்கு பயம் இல்லை, அது நம்மளுக்கு அந்த அவுட் சைட்லேருந்து ஒரு மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் தான் நம்ம சரியாகணுன்ட்டுலாம் நம்ம உடம்பு கிடையாது. அதுவே சரி பண்ணிவிடும். பெரிய நோய் கிடையாது, காய்ச்சல் தானே, ஒரு 2 நாள் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே சரி பண்ணிடுன்ற ஒரு தைரியத்தில் இருந்தேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காய்ச்சல் சரியாச்சு. அன்றைக்கி ஆஸ்பத்திரி போய்ட்டு வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிட்டேன். நல்லா கூலிங் தண்ணியில் குளிச்சிட்டேன். காய்ச்சல் போயிடுச்சு. அடுத்த நாள் காய்ச்சல் போயிடுச்சு. ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சளி வந்துருச்சு. சளி ஒரு 2 நாள் இருந்தாப்புல. அப்புறம் அவரும் சரி எவ்வளோ நாள் இருப்பாப்புல, அப்படியே அவரும் பார்த்திங்கன்னா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி தான். இதே வீடுனா அப்படி இல்லை. அம்மா உடனே என்ன பண்ணுவாங்க, ரசம் வைப்பாங்க. ரசம் வச்சு நல்லா அந்த இது பண்ணுவாப்புல. அது வீடு என்னதான் இருந்தாலும் வீடு தான், நம்ம வீடு தான். அப்படிங்கும்போது அப்படிதான். 4 நாள் முடிவில் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 16 ஆர்டர் தாங்க எடுத்திருக்கோம். 16 ஆர்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம்.
நம்ம வந்து ஆர்டர் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், மற்றபடி எந்த ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணல. எப்போ வேலை பார்க்குற மாதிரி ஏரியாவுக்கு தான் போய் இன்னைக்கு சுற்றணும். பட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப டிலே. அந்த அப்கமிங் ஆர்டர்னு சொல்லி வரும் நம்மளுக்கு, அந்த இது எதுவுமே இன்னைக்கு வரலங்க. ஃபுல்லாக ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தான் அடுத்த ஆர்டர் அடித்தான். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 16 தான் எடுக்க முடிஞ்சிச்சு ஆர்டரு. பட் நாளைக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கஷ்டம். ஏன்னா டெய்லி 20க்கு மேலே எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி 16 தான் வந்திருக்கு. இதுலேயே ஒரு 4 ஆர்டர் பெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ நேற்று ஒரு ஆர்டர், அதுக்கு முந்தின நாள் ஒரு ஆர்டரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கணக்குக்கு பெண்டிங்கில் இருக்குங்க. அதனால் நாளைக்கு வந்து ஒரு குறைஞ்சது 26 ஆர்டர் எடுத்தால் மட்டும்தான் அது பாசிபிள். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். 2வது லொக்கேஷன் நம்ம நர்ஜிஸ் போகலான்னு முடிவு பண்ணிட்டோங்க. ஸோ நாளைக்கு மேபி நர்ஜிஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். எதுக்காகனா இப்போ நம்ம நர்ஜிஸ் போகிறோன்னா அப் 7 கிலோமீட்டர் போகிறோன்னா திருப்பி டவுன் 7 கிலோமீட்டர் ஆர்டரே இல்லாமல் வர வேண்டியிருக்கு சிட்டிக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இதுவே யார்முக்கோ இல்லை குருதுபா, வாதி, ஃபலா, நஃபா, குட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஏன்னா அது எல்லாமே சிட்டிக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே அடித்தா அங்கே அடிப்பான், அங்கேருந்து அடித்தா இங்கே இருப்பான். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளான். ஸோ இறங்கும் போதே இந்த சைடு வராமல் யார்முக் சைடு போகிற மாதிரி பார்த்துணும். 2வது நாளைக்கு வேலைக்கிழமை ஆர்டர் செம்மையாக இருக்கும். ஒரு எப்படி சொல்ல, ஒரு 7 மணிக்கு பிறலாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் வங்கமாக இருக்கும். அதனால் கரெக்டான ஒரு ஏரியாவுக்குள்ளே போனால் மட்டும்தான் செட் ஆகும், இல்லைன்னா கஷ்டம். அதனால் நாளைக்கு நம்ம சிட்டிக்குள்ளே போய் தான் ஆகணுங்க. ஸோ டைமிங்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 12 மணிக்கு இப்போ நம்ம போயிட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ 12 மணிக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு 12:30 அதிகபட்சம் 12:30க்குள்ளே வெளியே வர்ற மாதிரி பார்க்கணுங்க.